நீங்கள் எழுத போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச்சில் டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும், www.tntextbooks.in. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக்குமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு 6th புக் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளே டேம் 1 எல்லா சப்ஜெக்டில் உள்ள புக்கு லிஸ்ட்டுமே இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ்னு. இப்போ இதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் அது கீழே டவுன்லோட் வர ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலை உங்கள் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணணுன்னா ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணணுன்னா ரெண்டாவது உள்ள அந்த க்ரோமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரோமை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூகுள் க்ரோமில் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிட்டு இதை இப்போ உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுறதுக்கு அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் புக்கு உங்கள் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதேமாதிரி நீங்கள் டேம் 1 இங்கிலீஷ் மீடியம் புக்கு வேணும்னா கீழே இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே போனீங்கன்னா டேம் 2 தமிழ் மீடியம், டேம் 2 இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி டேம் 3லேயும் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். இதேமாதிரி டேம் 1லேருந்து டேம் 3 வரைக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் கடைசியாக வந்தீங்கன்னா டேம் 1, டேம் 2, டேம் 3 மொத்தமாக நீங்கள் ஜிப் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேக் வந்து 7th புக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் புக்கு எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை போன வருஷத்துக்குள்ளே புக்குமே இருக்கும், 24, 25க்குள்ளது, அதை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் புக்கை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணியே படிச்சுக்கலாம். நீங்கள் காசு கொடுத்து புக்கு எதுவும் வாங்க தேவையில்லை.